இன்னைக்கு இந்த குழந்தைய பண்ணிருக்கானுங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ளே பண்ணனா என்னங்க சார் பண்ணுவீங்க? மூடி மறைச்சிடுவீங்களா சார்? சொல்லுங்க ஐயா, நீங்களா பெரிய அதிகாரி தானே. அவன் எப்படி அந்த குழந்தைய துடி துடிச்சு கொன்னானோ அதே மாதிரி அவங்கள பண்ணுங்க. எங்க முன்னாடி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்றோம். எங்க முன்னாடி நீங்க பண்ணுங்க, எங்க கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம். நீங்க பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. என் பெண் பிள்ளைகளை தொட்டா பாயும் நெஞ்சில தூக்கிடுவேன். ஒரே டாட்டா தான், போயிட்டு வா டாட்டா கட்டி பிடிச்சு உள்ள வச்சு தண்டை சோறு போடுற ஆட்சியாளன் இல்லை நான். எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனை ஆகக்கூடாது. ஆனால் பெண்களின் மீது வன்புணர்வை செலுத்தி கொலை செய்தால் மரண தண்டனை நடுச்சாலையில் வைத்து சொல்லி சுடுவேன். இவனை தொடு அப்படின்னு தொட முடியாது, தூக்கிடுவேன். இதுவரை நீ இப்படி ஒரு ஆட்சியாளனை பார்க்க மாட்டேன். ஏன்? இவனெல்லாம் திருட்டு பையன், இவனெல்லாம் என்னை ஏமாத்த வந்தவன். உன் மகன் தான் இதையெல்லாம் மாத்த வந்தவன். இவன் உன்னை வைத்து பிழைக்க வந்தவன். உன் மகன் மட்டும்தான் உனக்காக உழைக்க வந்தவன். இவனெல்லாம் பதவிக்காக வந்தவன், நான் மட்டும்தான் உன் உதவிக்காக வந்தவன். இவனெல்லாம் பணத்துக்காக வந்தவன், நான் மட்டும்தான், உன் மகன் மட்டும்தான் நீ பிறந்த இனத்துக்காக வந்தவன். என்னை செதுக்கி களத்துக்கு போ என்று அர்ப்பணித்தவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மரம். கல்வி மருத்துவம் தருவேன், படிக்க கல்வி தருவேன், பார்க்க வைத்தியம் தருவேன், மறுபடி குடிக்க தண்ணி தருவேன் காசு இல்லாம, எரிக்க மின்சாரம் தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஆனா தடை இல்லாம தருவேன், எரிக்க சிலிண்டர் தருவேன், தட்டுப்பாடு இல்லாம தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஓசி பஸ் ஒழிப்பேன், ஏசி பஸ் கொடுப்பேன், காசு கொடுத்துட்டு போ, காசு கல்வியை கொடுப்பேன், நீ கற்ற கல்விக்கேற்ப வேலையை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன், அதை வைத்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். நீ சென்னைக்கு வர வேண்டாம், வேலைக்கு எங்கேயும் வேண்டாம், திருநெல்வேலி டவுனு கூட வர வேண்டாம், நீ பாளையங்கோட்டையில நான் வேலை எப்படி தாரேன்னு உன் அண்ணன் சொல்றேன். கொஞ்சம் நீங்க வர. ஏய் அவனெல்லாம் தலைவனடா, அவனெல்லாம் கட்சி தலைவன். நான் தலைவன் இல்ல. உன் மகன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் சித்தப்பன், உன் பெரியப்பன், உன் மாமன். நான் உன் உறவடா, உன் ரத்தமடா. என்னை பெற்றவர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. நல்லா கவனிச்சு புரியுத? இந்த நிலத்துல எந்த தலைவனாவனதுடா, எந்த தலைவனையாவது பார்த்து படிக்காம மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து பேச. நாங்கள் வந்தால் என்ன செய்தோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான், என்ன செய்வோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான். உன் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்லாதவனுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறியடா. என் உடன் பிறந்தவனே மாறு, எல்லாத்தையும் பாரு. உன் அண்ணன் 15 வருஷமா பேசுனதை திருப்பி பாரு. இப்ப பாரு எப்படி இந்த நாட்டை உனக்கு பாளையங்கோட்டையில, திருநெல்வேலியில, அம்பாசமுத்திரத்துல, நாங்குநேரியில எப்படி வேலை கொடுப்பேன், தென்காசியில, வாசவநல்லூர்ல பாரா எப்படி வேலை கொடுப்பேன் பாரு. நான் பலமுறை ஆட்சி எப்படி செய்வேன்னு எழுதி புத்தகமா வெளியிட்டேன். இவங்கிற மாதிரி இலவச அறிவிப்பு தேர்தல் அறிக்கை கொடுக்குறேன். நம்ம ஆட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கனவுங்கிறது உன் அண்ணனோடது இல்லை, நம் பரம்பரையோடது, நம் முன்னோர்களோடது. நம்ம யார் தெரியுமா? அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள். இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை வென்று நாட்டை ஆண்டோம். யாரையும் அடிமைப்படுத்தல, நம்மளை வென்றவன் அடிமைப்படுத்தி ஆண்டான். புரியுதா? நம்ம எப்படிப்பட்ட பரம்பரை பாரு. வெள்ளக்காரன் பீரங்கியும் துப்பாக்கி வச்சிருந்தான். 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுவான். துப்பாக்கி 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுவான். நம்மகிட்ட வாளும் வேலும் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சண்டைக்கு போனா செத்துருவோம்னு தெரிஞ்சிச்சு. போராடி செத்தோம். ஏன்? தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்பதால் போய் செத்தான். புரியுதா அவனுக்கு? அந்த பரம்பரையில் வந்தவன் நாம. மண்டிட்டு வாழ்வதற்கு மானத்தோடு மாண்டு போகலாம் என்ற மரபில் வந்தவன் நாம். இன்றைக்கு மானங்கட்டு போய் அரிசி பருப்பு கல்லாடி கொண்டு நிக்கிறோம். இதை மாத்தணும்னு உன் அண்ணன் நினைக்கிறேன். ஏன்? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ நிக்கிற இடத்துல நின்னவன் உன் உடன் பிறந்தவன். எல்லாரையும் பார்த்து இப்படி கைதட்டினேன். ஐயோ இவர் வந்தா தீர்ந்துராதா, இவர் வந்தா சரி செஞ்சிட மாட்டாரான்னு. செய்யல. அவ என்ன பண்ண? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, உன் உரிமையை, நம் மண் உரிமையை நானே போராடி பெறுவதுன்னு வந்தேன். என்ன மாதிரியே உணர்வு பெற்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்தார்கள். நான் வந்தேன். இப்போது நீ வந்திருக்கிறாய். நாம் வந்தோம். இந்த மண்ணை வெல்வோம், உயர்ந்த நாடாக மாற்றுவோம். இது எப்படின்னா, நிலமும்
வளமும் சார்ந்த தொழிற்சாலை வளர்ச்சிக்கு போயிடும். வேளாண்மையை முன்னிறுத்தி நம் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம். அண்ணன் ஏன் சொல்றேன்னா, உலகத்தின் தேவை உணவு தேவை தான், உயிர் தேவையா இருக்கு உணவு. இப்ப நம்ம உடுத்திருக்க உடையிலிருந்து எல்லாமே வேளாண்மையிலிருந்து தான் வருது. நீர், சோறு, அரிசி, பருப்பு, காய்கறி, பால், முட்டை, பழம், கிழம் எல்லாமே அதுல தான் வருது. அப்போ நிலையான பொருளாதாரம் வேளாண்மையில தான் இருக்கு. இப்போ கார் இல்லாம வாழ்ந்துடலாம், செல்போன் இல்லாம வாழ்ந்துடலாம், டிவி, ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு நீர் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. அப்போ அந்த பொருளாதாரத்திற்கு நாம போயிடுறோம். நம்ம நாடு என்ன செய்யுது? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. நாம என்ன செய்யறோம்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு அரிசி பருப்பு வெங்காயத்தை ஏற்றுமதி செஞ்சிடறோம். இப்ப இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏன் தாய்மை, ஏன் பசுமை? வேளாண்மையை முன்னிறுத்துவதால் பசுமை. தற்சார்பு, எங்களை நாங்களே சார்ந்து வாழ்கிறது. எங்களுக்கான உணவு, எங்களுக்கான பால், எங்களுக்கான முட்டை, எங்களுக்கான கறி, எங்களுக்கான நெய், எங்களுக்கான உடை எல்லாமே என் நிலம் தருகிறது. அதனால தற்சார்பு வாழ்க்கை. அரிசிக்கு ரேஷன் கடைக்கு போக வேண்டியதில்லை, முட்டைக்கு பாலுக்கு வேணும் வேண்டியதில்லை, ஆந்திராவில் குஜராத்தில் வாங்க வேண்டியதில்லை. ஏன்? எனக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? நானே தற்சார்பு அடைஞ்சிடுறேன். இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் என்றால் நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜெர்மன், மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா. நம்ம நாடு மேக் இன் இந்தியா. இது எப்படின்னா ஒரு வாடகை தாய் முறை. கற்பப்பை என்னது சுமக்கிறது நான், குழந்தை அவனது எடுத்துட்டு போயிடுவான் பெத்தவொடனே. அப்படித்தான் கொரியன் முதலாளி இங்க கார் தயாரிப்பான், காரு லேபிள் முத்திரையெல்லாம் அவனது, ஆனா வயிறு என்னது, நீர் என்ன. புரியுதா? இது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இப்போ ஒரு வாடகை தாய் பிள்ளைய பெத்து கொடுப்பான், மார்ல பால் ஊட்டுவான், மன நிறைவு அடைய மாட்டான். பால் ஊட்டதுக்கு காசு கையில உடுப்பில, இந்த காசை வாங்கும் போது சந்தோஷப்படுவான். இப்போ ஒரு தடவை பால் ஊட்டினா 500 ரூபா கொடுத்தினா ரொம்ப நன்றிய சம்மாம்பா, நன்றிப்பா. அந்த காசு வாங்கும் போது அவன் சந்தோஷப்படுவான். ஆனா பெத்ததா இருக்கா பத்தியா, மார்ல பிள்ளை பாலை குடிக்கும் போதே மகிழ்ச்சி அடைவான். இது தாய்மை பொருளாதாரம், அது வாடகை தாய் பொருளாதாரம். இப்ப நாம முன்னெடுக்கிறது தாய்மை பொருளாதாரம். ஏனென்றால் வேளாண்மை ஒரு தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல என்றால், இங்க பாரு, கார் செய்யறது, மோட்டர், அதெல்லாம் தொழில். இது தொழில் அல்ல. ஏன்? நம் தாய் நமக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, பூமி தாய் நமக்கு சோறு ஊட்டுவதும் அப்படி தொழில் அல்ல. அப்ப அது என்னது? நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய கலாச்சாரம். சொல்லு கலாச்சாரம். இந்த சொல்லை எடுத்து போய் தான் வெள்ளைக்காரன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை அக்ரிகல்ச்சர்னா அதை தான் நாம சொல்றோம். அது தொழில் அல்ல, கலாச்சாரம், பண்பாடு என்று.